ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சு மசலம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிதழ்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்திகள்னு பார்த்தோம்னா, திமுக பாஜகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது, தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கன்னடத்தில் பேசி தன்னுடைய படத்திற்காக வருத்தம் தெரிவித்து அங்கே அதுக்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ரஜினி உருக்கமாக தெரிவித்திருப்பது, தூத்துக்குடியில் சுமூக நிலை ஏற்பட்ட பிறகு மீண்டும் ஆலை திறக்கப்படும் என்று ஆலை நிர்வாகத்தின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து மீண்டும் திறந்தால் கலவரம் வெடிக்கும் என்று அங்கே உள்ள பொதுமக்கள் ஆவேசப்பட்டிருப்பது, நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட பிரதீபா குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியை தமிழக முதல்வர் அறிவித்திருப்பது, தொடர்ந்து திருச்சியில் இன்னொரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சம்பவம் போன்ற செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கு. இன்றைய செய்திகள் குறித்து கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக வந்திருக்கிறாங்க பசும்பொன் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு சா இசக்கிமுத்து அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தோம்னா, திமுக பாஜகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வருது. இதை என்ன பார்க்குறேன்னா, எந்த அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்து இப்போ சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஓராண்டு காலம் பாராளுமன்றத்திற்கு தேர்தல் வருவதாக நமக்கு தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுது வேணுமானாலும் தேர்தல் வரலாம்ங்கிற சூழல் இருக்குது. கழக துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறதுக்கும் தேர்தல் வருவதற்கான சூழல் இருப்பதற்கும் ஏதேனும் இணைப்பு இருக்கிறதா? எந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கு? அதாவது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் எதை சொன்னாலும் தீர்க்கமாக ஆராய்ந்து யோசித்துச்சா சொல்வார். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட அவர் கூட்டணி பாருன்னு வதந்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த வதந்திகளுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏன்னா அவருடைய ஸ்டைலே அதுதான், கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் அங்கே போக மாட்டேன்ட்டார். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திமுக எதிர்ப்பிலே வந்த கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு ஐக்கியமாகி அவரோடு தேர்தல் பணியாற்றி கட்சியில் பணியாற்றியவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா வழியில் இன்றைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சின்னம்மா அவர்களுடைய ஆசையோடு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எப்படி கூட்டணி சேர முடியும்? அது நடைமுறை சாத்தியமில்லை, நிச்சயமாக செய்ய மாட்டார். அதை விட பாரதிய ஜனதாங்கிறது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் கட்சியை உடைத்து 2 துறைகளை வச்சு நாட்டை ஆள வச்சுட்டு இந்த குடும்பத்தை எவ்வளவு சிரமப்படுத்த முடியுமோ, அதாவது ஒரு மனிதனுக்கு கூடுதல் தண்டனை என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமான தண்டனை கொடுத்து இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. சின்னம்மா ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அந்த கட்சியே இருக்கக்கூடாது, அந்த குடும்பமே அரசியலுக்கு வரக்கூடாது கங்கணம் கட்டிக்கிட்டு பாரதிய ஜனதா மத்திய தலைவர்களும் மாநில தலைவர்களும் பேசும்பொழுது அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது பாரதிய ஜனதா என்பது ஒரு மதவாத கட்சி. தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மதத்தை தெரிஞ்சு அந்த மதத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்த கட்சி. இது மத சார்பற்ற இயக்கம். அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடுமையாக போராடி உச்ச நீதிமன்ற வரம்பு தீர்ப்பினை வாங்கி தந்து தந்தை பெரியார் அவர்களால் வளர்க்கப்பட்ட வீரமணி அவர்களே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்த அம்மா. அந்த அம்மாவோட அவருடைய வாரிசாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க டிடிவி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கும் அடுத்தாக்கல பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன வீக் இருக்குது? நம்ம மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டிலிருந்து குமரி வரையிலும் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் இளைஞர்கள் அவர் கூட வராங்க. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தொகுதிக்கு நோட்டாவோட கம்மியாக ஓட்டு வாங்கி 1000 ஓட்டு 1500 ஓட்டு வாங்குற கட்சியோட இவர் கூட்டணி வச்சு நான் அரிசி கொண்டு வரேன், நீ உமி கொண்டு வா, 2 பேரும் ஊதி திம்பும்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி பாரதிய ஜனதா ஒரு உமி நெல்லிலிருந்து தீட்டப்பட்ட உமியை போய் யாராவது அரிசியோடு சேர்ப்பாங்களா? அதனால் டிடிவி தினகரன் அரிசி சாதம் எடுத்தவுடனே சாப்பிடக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், ஆளுமை திறன் படைத்தவர். அதாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட 33 ஆண்டு காலம் இருந்த சின்னம்மா அவர்கள் அந்த ஆளுமை திறனை கையில் எடுத்து இன்றைக்கு எந்த கஷ்டத்தில் எந்த சூழ்நிலையும் திரு டிடிவி தினகரன் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. நீ பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடம்னா இளைஞர்கள் 40 வயசு மேலே நரைச்ச தலையே இருக்காது. 40 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அவரோட இருக்காங்க. அதனால் எங்களை மாதிரி ஆள் தான் வயசாகிடுச்சு. அவர் அவ்வளவு தீர்க்கமாக இளைஞர்கள் அவரோடு இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிந்து போன கட்சி.
அந்த இளைஞர்கள் பட்டாளம் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பக்கம் இருக்குங்கிற நீங்கள் செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நான் இன்னொரு பார்வை எப்படி பார்க்குறேன்னா, எப்பொழுதுமே சினிமா துறைக்கு ஒரு மாஸ் உண்டு. இப்போ 2 நடிகர்கள் களத்தில் இறங்குறாங்க, ரஜினி ஒன்று, கமல் இன்னொன்று. அப்படி இருக்கும்பொழுது இவங்க 2 பேரையும் மீறி எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, இவங்களாம் வந்து காலாவதியான நடிகர்கள். காலாப்பட நடிகர் வந்து காலாவதியான நடிகர்கள். சினிமாவில் நம்முடைய படங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பாசம் வச்சிருக்க மாதிரி ஒரு நடிப்பினை காட்டி திரு கமலஹாசனும் ரஜினிகாந்தும் வந்திருக்காளே தவிர மக்கள் மீது நம்பிக்கை வச்சு அல்லது மக்களுக்கு எதாவது செய்யணும்னா இவங்க வரல. இவங்க படம் முடிஞ்சு போச்சு, அடுத்தக்கெல்லாம் இவங்க வந்து மத்திய அரசோட ஊதுகுழால தான் வராங்க. அவர் ஒரு பாணியில் போய்கிட்டு இருக்காரு, இவர் ஒரு பாணியில் போய்கிட்டு இருக்காரே தவிர இளைஞர்கள்லாம் அவங்க கூட போக மாட்டாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து. நாங்கள் வந்து கிராமம் போகிற ஆள், அங்கே போய் நாங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 பெண்கள் இருக்கும்போது அதில் 7 பெண்கள் டிடி அவர்கள் தான் ஆதரிக்கிறாங்க. ஆக வந்து ரஜினிகாந்துக்கு பெண்கள் செல்வாக்கு இருக்குது, கமலஹாசனுக்கு இருக்குன்னு பத்திரிகையில் போடுறதுலாம் சும்மா ஹம்பக்கு. அப்போ நடிகரை மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்புறம் சினிமாவில் அவரை பார்ப்பேன். இப்போ காலாப்படம் ஓடுதுன்னா அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? காலாப்படம் வந்து கலைஞர் தான் பார்க்காரு, உடனே கலைஞர் வந்து ரஜினிகாந்த் ஓட்டு போடுவாரா? அதெல்லாம் கிடையாது. அந்த படம் அது வியாபாரம் வேறு. அரிசி கடை வச்சுருந்தா அரிசி விற்கிறதுனால எல்லாரும் அரிசி கடைக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்களா? இது வந்து அவங்கள சினிமாக்காரராக பார்க்காங்க. இன்னைக்கு காலா படம் நல்லா இருக்கா, அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் அவர் கூட இருக்காங்களே தவிர அவங்க ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் வந்து தேர்தல் பணியாற்ற முடியாது, தேர்தல் பூத்து கமிட்டி அமைக்க முடியாது. தேர்தல் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் கிராமத்தில் அடிமட்ட வரலும் ஊடுருவுகிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிடலைன்னா, நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது கீழே கிளைக்கழகத்து கூட ஆள் கிடையாது. ஆள் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அரசியல் தெரியாது. ஆனால் சர்வ வல்லமை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து நொறுக்கிட்டு வந்தார். அதே மாதிரி தான் இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு கிளைக்கழகம் வரலும் வார்டு வரையிலும் அவருடைய கட்சிக்காரங்க ஊடுருவிட்டாங்க. அவங்க பூத்து கமிட்டிலேருந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் அப்போ தேர்தலை சந்திக்க நாளைக்கே தேர்தல் வந்தால் கூட ஆளுங்கட்சி கிடையாது, மத்திய அரசு ஆதரவு கிடையாது, மாநில அரசு ஆதரவு கிடையாது. ஆனால் இளைஞர்கள் ஆதரவோடு நாளைக்கு தேர்தல் வந்தாலும் 234 தொகுதிகளிலையும் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். நன்றி. அடுத்த செய்திக்கு போவோம். தான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் பேசி ரஜினி உருக்கமாக இந்த காலா படம் விவகாரம் தொடர்பாக ஒரு உருக்கமான ஒரு இதை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு தீர்வு கிடச்சிருச்சு, இருந்தாலும் கூட கர்நாடகாவில் வெளியிட முடியலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் கன்னட மக்களுக்கு கன்னட மொழியில் பேசி அந்த படத்துக்கு வியாபார நிதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ரஜினி கேட்டிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் தான் ஒரு வியாபாரிங்கிறத இப்போ நிரூபிச்சிட்டாரு. நம்ம கேட்கவே இல்லை. அவரே நான் வந்து வியாபாரி, எனக்கு சினிமா படம் ஓடணும், தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ காவிரி தண்ணீரை விடுறது கூட அவர் சில ஒரு கருத்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்னென்னா, தான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது அவர் எதை வலியுறுத்தி சொல்றாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். காவிரி நீர் விஷயத்தில் அவர் சொன்னது வந்து, நான் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக தான் சொன்னேன், நான் எந்த தப்பும் படம்னு சொல்லி ஒரு தன்னுடைய படம் ஓடுவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டவர். ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி பீடத்திற்கு வந்தால், கர்நாடக அரசில் உள்ள பாரதிய ஜனதாவோ காங்கிரஸ் அரசோ நீ இந்த காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டால் தான் உன் படம் இங்கே ஓடுன்னு சொன்னால் அன்றைக்கு இவர் இந்த அரசுக்கு எதிராக செய்ய மாட்டார். என்ன நிச்சயம்? புரியுதுங்களா? அதாவது இந்த தமிழ்நாட்டில் ஒருவேளை அவர் ஆட்சி படத்தில் அமர்ந்தால், ஒருவேளை நான் சொல்கிறேன் அவர் ஆட்சி படத்தில் அமர போகிறதில்ல, இதே மத்திய அரசோ மாநில அரசோ மிரட்டி காவிரி பிரச்சனையில் நீ அமைக்க வாசிக்கணும், இல்லைன்னா உன்னை சினிமா படங்கள் ஓடாது, இல்லை உன்னுடைய தொழிற்சாலையில் நடத்த விட மாட்டோம், கர்நாடகத்தில் நீங்கள் வாங்கி போட்டிருக்க கோடிக்கணக்கான ரூபாய்க்குள்ள தொழிற்சாலை நடத்த விட மாட்டோன்னு சொன்னால் இவர் அந்த அரசியல் மண்டியிட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு கர்நாடகத்துக்காரங்கிட்ட பகிரங்கமாக கன்னடத்தில் பேசி தான் தமிழன் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். இப்போ எல்லாரும் வந்து இவர் கன்னடத்துக்காரரே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே இப்போ நிரூபிச்சிட்டாரு. கர்நாடக கவர்மெண்ட்டமோ கர்நாடக மக்களிடத்திலோ கர்நாடக வெறியர்களிடத்தில் போய் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? தூக்கி போட வேண்டிய அந்த காலாப்படம் வராட்ட பரவாயில்ல, எனக்கு தமிழ்நாடு மக்கள் தான் முக்கியம், காவிரி பிரச்சனை தான் முக்கியம்ல அவர் சொல்லியிருக்கணும். ஆக நடிக்கிறாரு, காலா படத்தில் நடித்த மாதிரி இப்போ வந்து கர்நாடகத்து படத்தில் நடிக்கிறாரு. தமிழ்நாட்டு படத்தில் நடித்து முடிச்சு இப்போ கர்நாடகத்துக்கு போயிருக்காரே தவிர தமிழக மக்கள் மீது இவருக்கு வந்து ஒரு துளி கூட அக்கறை கிடையாதுங்க.
அவர் படம் ஓடுறதுக்காக படம் நான் சினிமா அரசியலுக்கு வரேன்னு 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அரசியலுக்கு வரல, இன்னும் அரசியலுக்கு வரல. இப்போ வந்து அவர் நடிகரை தான் ஒரு 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 அமைப்பாக தான் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போதே உன்னுடைய படம் போடணும், 3 படம் வர வேண்டியிருக்கு. அப்போ இவர் எத்தனை மன்னிப்பு கேட்பார்? ஆக இது வந்து அவர் நடிக்கிறார், நடிப்போடு வச்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டு மக்களை குழப்பம்னா, பட் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவரோட இருக்க ரசிகர்கள் தான் அவர் கூட இருக்காங்களே தவிர, அதில் விட இப்போ திமுக ரசிகர் இருக்கான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ரசிகர் இருக்கான், காங்கிரஸ் ரசிகர் இருக்கான். அவன்லாம் எப்படி ஓட்டு போடுவான்? ரசிகராக இருப்பான், ஆனால் ஓட்டு போட மாட்டான். அதனால் ஒரு 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 நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஓட்டு என்று வரும்போது யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. இவர் ஏமாற்ற வேண்டாம். ஒரு சில வேலை வச்சுக்கிட்டு சில குருகள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு மயிலாப்பூர்லேருந்து சில பேர் ஐடியா கொடுப்பாங்க. உங்களுடைய பார்வை இப்படி இருந்தால் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் இந்த படத்தோட மார்க்கெட் வந்து ஒரு 20 கோடி ரூபா, அதை இழக்கிறதுக்கு ரஜினி தயாராக இல்லை, அதனால தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மை தானே. அந்த 20 கோடி ரூபா எனக்கு தேவையில்லை, எனக்கு தமிழ்நாட்டு மக்களும் காவிரி பிரச்சனை தான் முக்கியம்னு இவர் நின்றுக்கணுமா இல்லையா? இன்றைக்கு ஒரு மரியாதை கூடி இருக்கும்ல. இல்லை, ரஜினியோடைய பார்வையில் வந்து அரசியல் பார்வை வேறு, சினிமா பார்வை வேறு. இது வியாபார நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படங்கள், இதுக்கு ஏன் நீங்கள் தடை பண்ணுறீங்க? என்னுடைய அரசியல் கருத்து வேறு அப்படிங்கிறத வெளிப்படுத்த. இல்லை, ரெண்டுமே வியாபார நோக்கத்தோடு எடுத்தது தான். அந்த படமும் வியாபார நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான். அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது வியாபார நோக்கத்தோடு தான். இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு கேட்டு முதலமைச்சரை வந்து நல்ல விஷயம் இல்லை, இது ஒரு வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரோ சொல்கிறத கேட்டு தூத்துக்குடிக்கு போனார்ல, போயிட்டு அங்கே வந்து சமூக விரோதர் உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. சமூக விரோத சுட்டு 13 பேர் கொண்டிருக்காங்களா? 13 பேர் சமூக விரோதிகளா? ஏன் அரசாங்கம் சமூக விரோதம் அவங்களுக்கு நிதி கொடுக்குது, இவர் எது கொண்டு போய் நிதி கொடுக்குறாரு? ஒருவேளை சுட்டுக் கொல்லப்பட்டால் அந்த சமூக விரோதிகள் தான் சுட்டுக் கொண்டிருக்கணும். இவர் சமூக விரோதிகளை சுட்டு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு நிதி கொடுக்குறாங்க? இவர் அடுத்த போய் அங்கே போகும்போது எப்படி பார்த்தீங்க நீங்கள்? வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா? அப்படியே என்னமோ அரசியல் கூட்டங்களுக்கு போகிற மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு ஒரு சோகம் நிறைந்த தலைவராக போனார் அவர். அங்கே போய் அவங்களையும் கட்டி பிடிக்கிறது, அவங்கள போய் சிரிக்கிறது, கை கொடுக்கறது, இது ஆறுதல் சொன்னப்படுது. அவன் அடிபட்டு குண்டடிப்பட்டு 13 பேர் செத்து 14 பேர் செத்து போயிட்டான். இவன் காயத்தோடு இருக்கான், ரத்த காயத்தோடு இருக்கான். அவனை போய் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு வர்றாரு. வீடியோ பார்த்தோமா? இதுதான் ஒரு அரசியல் தலைவருடைய பக்குவமா? அதெல்லாம் கிடையாது. இவர் சும்மா நடிக்கிறாரு. மக்களின் மனநிலை அறியாத நடிகர் நினைக்கிறீங்களா? இல்லைண்ணா, மக்களின் மனநிலை நல்லா தெரியும். ஆனாலும் இவர் தன்னை தான் மிகைப்படுத்திக்கிடுவார். தொலைக்காட்சியிலே பேட்டி கேட்குறாங்கலாம் சொல்லிட்டு போனேன். என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவர்கள்ட்ட என்னதான் கேள்வி கேட்குறாங்க, என்றைக்காவது கோவப்பட்டிருக்காரா? சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்கிறாரு. அந்த பக்குவம் இவருக்கு வரலையே. இப்போ அம்மாவும் செய்தி சொன்னாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. இதை மாதிரியா பேட்டி கொடுத்தாங்க? போட்டு ஒருமையில் ஒரு நிறுவனர் கேட்டை கூட திட்டிட்டு சினிமாவில் அப்படி பேசுகிற மாதிரி, பாஷா படத்தில் பேசுகிற மாதிரி, ஹே நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன ஒரு அரசியல் தலைவர்களோட பக்குவம்லாம் அவருக்கு கிடையாது. அடுத்த செய்திக்கு போகலாம். தூத்துக்குடியில் சுமூக நிலை ஏற்பட்ட பிறகு மீண்டும் ஆலை திறக்கப்படும்னு ஆலை நிர்வாகத்தின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட மீண்டும் திறந்தால் மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடிக்கும்னு அங்குள்ள மக்கள் சொல்லியிருப்பது. நிச்சயமாக இதில் எப்படின்னா, அவங்க வந்து ஸ்டெர்லைட் மூடப்படும்னு சொல்லி அரசாங்கம் வந்து இதில் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது. அரசாங்கம் அந்த ஆலை மூடப்படனா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி, அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனாதிபதியோட ஒப்புதல் வாங்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திறக்க முடியாது. ஆலையை மூடியதில் அரசுக்கு பங்கு இருக்கா, இல்லை ஆலையை திறப்போம்னு ஆலை நிர்வாகம் சொல்கிறதுல இந்த அரசுக்கு, எடப்பாடி அரசுக்கு பங்கு? ஆலையை திறக்க வேண்டும் என்பதில் அரசுக்கும் பங்கு இருக்கின்றது. அதனால தான் அதை வந்து சட்டம் இயற்ற மாட்டேங்கிறாங்க. நான் அடிக்காத மாதிரி அடிக்க, நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு அது சொல்கிறார் துணை முதல்வர், நான் கேவேட் போட்டிருக்கேன். எத்தனை கேவேட் போட்டதில் அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு? கேவேட் போட்டால் விசாரிப்பாங்க. நீங்கள் கொடுக்குற ஸ்டேன்னு 2 வாரம் விசாரிப்பாங்க. விசாரித்து திருப்பி சொல்ல போகிறாங்க. ஆக நீங்கள் போட்ட சட்டம் செல்லாது, ஸ்டெர்லைட் ஆலை மேலும் திறக்கலாம். ஏற்கனவே 93 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொண்ணு அவங்க போயிட்டு வந்தாங்களா, அதை மாதிரி இது செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். ஆனால் ஒன்று, 14 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. திருப்பியும் ஆலையை திறந்தால் அந்த நிர்வாகத்துக்கும் மனிதாபிமானம் கிடையாது. அதே வேளையில் அரசாங்கம் அந்த ஆலையை திறப்பதற்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணால் இந்த அரசாங்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஏன்னா புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் 33 ஆண்டு காலம் இருந்தவருக்கு துரோகம் செய்தவர்கள். முதல்ல ஓபிஎஸ் துரோகம் பண்ணார், திருப்பி இபிஎஸ் துரோகம் பண்ணார். இவங்க மக்களை சந்திக்கலை, இவங்க சட்டமன்றத்துக்கு வாக்கு கேட்டு போகல, இவங்க அரசியல் கட்சி நடத்தலை, இவங்க எந்த செலவும் பண்ணலை. எல்லாமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தயவால், எங்களுடைய சின்னம்மா அவர்களின் தயவால் ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால்
அந்த விசுவாசம் கூட இல்லாமல் அவங்கள தூக்கி எறிஞ்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இவங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? ஸ்டெர்லைட் ஆலை திறக்கக்கூடாதுன்னு அந்த மக்கள் போராடும் போது இவங்க இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுமோ அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கணும். ஸ்டெர்லைட் நிர்வாகம் எங்கேயே இருந்து வந்திருக்கவங்க அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னா ஏதோ மறைமுகமாக அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் சொன்ன மாதிரி இது மறைமுகமாக அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒப்பந்தம் இல்லை. இந்த 13 பேரோட உயிர்குடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அந்த ஆலையில் சீல் வைத்த பிறகு முதல்வரை பாராட்டக்கூடிய அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது முதல்வர் பெருசாக சாதிச்சதாக தானே அவங்க நினைக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட 14 பேரை போய் பார்க்கவே இல்லையா? அவர் என்ன சாதிச்சிட்டாரு? தினந்தோறும் இங்கேருந்து சேலத்தில் அவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னா, நாங்கள் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன செஞ்சோம் இல்லையா, ஆலையை மூடிட்டோமே. அது ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது. சுனாமி வந்துச்சு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் உடனடியாக பீச்சிலேருந்து கடலூர் வரலும் கார்லேயே போய் பார்த்துட்டு வந்தாங்க. சேத்துக்குள்ளே இறங்கி ஒரு காவல்துறை அதிகாரியுடைய கையை இப்படி சேத்துக்குள்ளே இறங்கி போய் பார்த்தாங்க. மழை வெள்ளம் வரும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் நின்னார். நீங்கள் என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விட பெரியவரா இல்லை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய விட பெரியவரா? ஏதோ அவங்க போட்ட தயவில் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்களை போய் பார்க்கறது என்ன இது? அப்போ எல்லாமே இப்போ இந்த காணொலி காட்சி மூலம் திறக்கிற மாதிரி எல்லாத்தையுமே திறந்து ஏன் சேலத்துக்கு போகிறாரு, ஏன் கோயம்புத்தூருக்கு போகிறாரு, ஏன் ஈரோடு ஊருக்கு போகக்கூடாதுங்கிறீங்களா? எடப்பாடியை சொந்த ஊருக்கு போகலாம். ஒரு முதலமைச்சர் சொந்த ஊருக்கு மட்டும் போய்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லா ஊருக்கும் போகணும். ஏன் தருமபுரிக்கு போகக்கூடாதா? அங்கெல்லாம் சும்மா போய் எப்போ பார்த்தாலும் சேலம். அவருக்கு சேலத்துக்கு தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கிடையாது. சேலத்துக்கு போவார், ஈரோடு போவார், கோயம்புத்தூர் போவார், திருப்பூர் போவார். இங்கே தான் அவருக்கு இது. அப்படி போகிறவர் ஏன் தூத்துக்குடி போகல? அதான் நான் கேட்குறேன். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் என்ன வேண்டாதவங்களா? அவங்க தூத்துக்குடியில் எம்பி தொகுதி உங்களுக்கு கொடுக்கலையா? சட்டமன்றத்துக்கு கொடுக்கலையா? நீங்கள் பயம் மக்கள் எதிர்த்து அடிப்பாங்கங்கிறது பயம். துணை முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாரு. துணை முதலமைச்சர் 500 போலீஸ் வச்சுட்டு நடுவில் போயின்னா யாருங்க என்ன செய்ய முடியும்? துணை முதலமைச்சர் போனார், எப்படி போனார்? அந்த மக்கள் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது பாதி மீடியாவில் வரல. துணை முதலமைச்சர் வரும்போது தான் மீடியா வர்றதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன்லாம் பிடிங்கிட்டாங்களே. மீடியாவே உள்ள விடலை, செல்ஃபோன் கூட மீடியாவே உள்ள விடலை. அவங்களுடைய வீடியோக்காரங்களை மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிச்சாங்களே தவிர, பட் அங்கே லோக்கலோட மக்கள் அவர் கடுமையான எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்து 500 போலீஸ் சுற்றி நடுவில் துணை முதலமைச்சர் போனால் யார் சார்? மக்கள்கிட்ட போகணும் சார், தைரியமாக தன்னாக்கில் போகணும். 2000 காவல்துறையினர் மத்தியிலே இந்தியாவின் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. 500 காவல்துறையினுடைய மத்தியிலே துணை முதலமைச்சர் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறார். இதுதான் இந்த சுதந்திர இந்தியாவின் நிலைமையாக இருக்கிறது. நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். 38,500 பேருக்கு தலா 50 கோழிகள் என பெண்களுக்கு இலவச நாட்டுக்கோழி கொடுக்க போகிறதா தமிழக முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பழனிசாமி சொல்லியிருக்கிறாரே. அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான் அது மாதிரி ஆட நினச்சிதான். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆடு வளர்க்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த ஆடு எங்கே கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு சட்டமன்றத்துலேயும் சொல்லலை, வெளியிலையும் சொல்லலை, பேப்பர்லேயும் வரல. அது மாதிரி இவங்க கோழி கொடுக்குறாங்க. ஏன் அம்மா அவர்கள் கொடுத்த ஆடு திட்டத்தையே பெருசாக வளர்க்கலாம்ல? அதே 50 ஆடு பதிலாக 100 ஆடு கொடுக்கலாம்ல? இவங்க என்ன புதுசாக கோழி கொண்டு அது திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் கண்ணாடி வழங்கும் திட்டம் கொண்டு வரும்போது தங்கப்பதக்கம் சினிமாவில் ஷோ அவர்கள் சொல்வார் கிளி வழங்கும் திட்டம்னு. அந்த கிளி குட்டி போடும் முட்டை போடும்னு சொல்லி அவர் அந்த படத்தை நடித்தார். அதை மாதிரி இவங்க கோழி வளர்க்கும் திட்டத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? அம்மா அறிவித்த திட்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைத்து விட்டு திரு பழனிசாமியும் திரு பன்னீர்செல்வம் தன்னுடைய திட்டங்களை கொண்டு மக்கள் மத்தியில் பேரெடுக்க ஏதாவது விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பேரெடுக்க முடியுமா சார்? இவங்க 2 பேரும் என்ன தொகுதியிலே டெபாசிட் கிடைக்காது. இனிமேல் எடப்பாடி அவர்கள் அவருடைய தொகுதியும் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய தொகுதி நிற்கட்டும், டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்கள். ஆர்கே நகரில் டெபாசிட் வாங்கியிருக்காங்களேங்க. அது மதுசூதன் நின்னார். எத்தனை கோடி செலவழிச்சாங்க? ஒரு ஓட்டுக்கு 6,000 ரூபா கொடுத்தாங்க. அமைச்சர்கள் 22 நாள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் டெபாசிட் தானே வாங்க முடியும், ஜெயிக்க முடியலையே. இந்த 30 அமைச்சர்களும் 32 அமைச்சர்களும் எல்லா தொகுதிக்கும் போக முடியுமா? முதலமைச்சர் எல்லா தொகுதிக்கும் போக முடியுமா? அவங்கவுங்க தொகுதியை பார்க்கறதுக்கே பெரும்பாடு. அதனால் அதெல்லாம் நடைமுறை கிடையாது. இந்த கோழி வழங்கும் திட்டம்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. சும்மா ஒரு பப்ளிக்காக ஒரு அம்மா அடுத்தலாம் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எதை இவங்க நிறைவேற்றினாங்க? எல்லாம் மத்திய அரசுக்கு அடிபணிந்தெல்லாம் போனாங்க. நீட் தேர்வு அம்மா இருந்தாங்க வந்திருக்குமா? உதய் மின் திட்டம், கெயில்ஸு, இந்த ஸ்டெர்லைட்டு
எல்லாமே காவிரி மேலாண்மை வாரியம் அம்மா இருந்திருந்தா அதெல்லாம் எதெல்லாம் வராதோ வராது. காவிரி மேலாண்மை வாரியம் நிச்சயமாக வந்திருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றிருந்தால் உச்ச நீதிமன்றம் வரை சேர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்து இன்றைக்கு அந்த மேலாண்மை வாரியம் வந்திருக்கும். ஆனால் இவங்க மேலாண்மை வாரியம் கூட வாங்க முடியாது, மேலாண்மை ஆணையம்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்னு யாருக்குமே தெரியல. அந்த அறிவித்தவங்களுக்கும் தெரியாது, பாரத பிரதமர் மோடிக்கும் தெரியாது, முதலமைச்சருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியல. அதை இணைப்புள்ள ஒரு செய்தி, நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட பிரதீபா குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறதும், திருச்சியில் இன்னொரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் குறித்த ஒரு செய்தி வந்திருக்கு. அது மிகுந்த வருந்தத்தக்க செய்தி. அந்த மாணவிகள் எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க, எத்தனை அவங்க மருத்துவம் படித்து டாக்டராக வந்தால் ஒரு ஏழை மாணவி எத்தனை உயிர்களை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த நீட் தேர்வு தான் மணி அடிச்சிருச்சு. அம்மா அவர்கள் இருந்தால் அந்த நீட் தேர்வு வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் எடுத்த தவறான செய்கையால் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. அதுக்கேற்றாக அந்த மாணவிகளை இவங்க தயார்படுத்த முடியலை. ஏன்னா இவங்களுக்குள்ளே சண்டை போடுதெல்லாம் இருக்காங்க. அடுத்து அந்த மாணவி 7 லட்சம் ரூபாய்ங்கிறது அதெல்லாம் என்ன சொற்ப பணம். ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவி +2ல் நல்ல மார்க் எடுத்துட்டு நீட் தேர்வுங்கிற ஒரு தேர்வில் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா மனம் உடைவது இயற்கை. ஆனால் அதுக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். இந்த அரசாங்கம் ஒழுங்கான முறையில் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் நீதிமன்றத்திலேயோ மத்திய அரசிலோ போராடி இருக்குன்னா, ஆனால் அப்போ உள்ள அமைச்சர்களும் செக்ரட்டரியும் சிண்டிகேட் எடுத்துகிட்டு போன மாதிரி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நீட் தேர்வுக்காக. கடைசியில் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க பேச்சே கிடையாது இந்த தடவை. அடுத்தது இங்கே உள்ள மாணவிகள்லாம் வெளி மாநிலத்தை போய் எழுத வச்சாங்க. இது இந்த அரசின் குறைபாடு. இது போன்ற உயிர் பலிகள் இனிமேல் ஏற்படக்கூடாது. அதுக்கு இந்த அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நல்லது. அடுத்த ஒரு செய்தி பார்ப்போம். நிதி பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் தான் பெட்ரோல் டீசல் வரி குறைப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சட்டப்பேரவையில் திரு பன்னீர்செல்வம் அறிவிச்சிருப்பது. நிதி பற்றாக்குறை இருக்கலாம். ஏன் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சம்பளத்தை கூட்டுறாங்க? நிதி பற்றாக்குறை இருக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100ஆண்டு விழா கொண்டாடினா இவங்களை கொண்டாட சொன்னாரா? ஏன் இவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மந்திரி இவங்க கையிலேருந்து காசப்பட்டு நடத்தலாம்லாம்? அரசாங்க பணத்தை எதுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க? அதெல்லாம் நிதி பற்றாக்குறை இல்லையா? அதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை. நிதி பற்றாக்குறை இருக்குதுன்னா எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் இவங்க சொந்த தேனி மாவட்டத்தில் நடத்தினா ஓபிஎஸ் நடத்தியிருக்கலாம், சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி நடத்தியிருக்கலாம், கோவை மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணி நடத்தியிருக்கலாம். ஏன் இவங்ககிட்டலாம் காசு இல்லையா? அதை விட்டுட்டு அரசாங்க பணத்தை, அதாவது ஊராவிட ஆஞ்சநேயர் நெய்யை எடுத்து அவருக்கே அபிஷேகம் பண்ண மாதிரி நம்ம மக்கள் பணத்தை வாங்கி இவங்க தானும் தின்னுக்கிட்டு ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எடுபடாது. இவங்க சும்மா ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். நிதி பற்றாக்குறை இருந்தால் இந்த மாதிரி தப்பான எம்எல்ஏக்களுக்கு என்ன சம்பளம் பத்தாதா? எம்எல்ஏக்கள் என்ன அவங்களுக்கு என்ன அவங்க சம்பளம் கேட்டாங்களா அவங்ககிட்ட? அப்போ இவங்க சும்மா ஏமாற்று வேலை. அதாவது நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான நிதியெல்லாம் எடுத்துக்கிட்டுறாங்க, தேவையில்லாததுக்கு நிதி பற்றாக்குறை. பெட்ரோல் டீசல்னால் எத்தனை ஏழை மக்கள் பயன்படுவாங்க. கேரளாவில் ₹1 குறைக்கலையா? அது மாதிரி அவங்க குறைக்க வேண்டியவங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் வேணும், அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வலிமை வேணும். புரட்சித் தலைவி அம்மானா ஏழை மக்களுக்குள்ளதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்வாங்க. நல்லது சார். நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு மிக்க நன்றி. நேர்களே, இன்றைய அச்சு மஸ்தலம் நேரலையில் இன்று நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.